السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين، يا رحمة للعالمين، ويا دستجير ويا خير خلق الله صلى الله عليه وسلم. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. ما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. قال رسول الله صلى الله عليه وسلم: إنها ستكون فتنة. قلت: فما مخرج منها يا رسول الله؟ فقال: كتاب الله فيه نبأ ما قبلكم وخير ما بعدكم وحكم ما بينكم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும், அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்று நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. வானம் பூமி அனைத்து தீமைகளிலிருந்தும், அவனுடைய படைப்புகளுடைய அனைத்து தீமைகளிலிருந்தும் அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி அல்ல. இந்த நிகழ்ச்சி முழுவதும் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் மார்க்கத்துடைய விஷயங்களை பற்றி பேசுவதற்கு உண்டான, கேட்பதற்கு உண்டான ஒரு நிகழ்ச்சி, ஒரு சந்திப்பு, ஒரு ஒன்று சேருதல். வேற எந்த நோக்கமும் இங்கே இல்லை. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, எந்த நிகழ்ச்சியை கொண்டு ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. காலமெல்லாம் அவன் எல்லாம் படிச்சிருப்பான், எல்லாம் செஞ்சிருப்பான். ஆனா ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி அவனை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் 7 வயசுல பக்தாது நகருக்கு, ஜீலான் என்ற ஊரில் இருந்து பக்தாது நகருக்கு படிக்க போறாங்க. அவங்க தாயார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை: வாப்பா, காலத்துக்கும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில தங்க காசுகளை தன்னுடைய சட்டையில வச்சு தச்சு அனுப்பி விடுறாங்க. போற வழியில கொள்ளை கூட்டங்கள் அங்கே சூழ்ந்து கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறது. அப்ப கூட்டத்துடைய தலைவன் சொல்றாரு, இவர்கிட்ட இந்த சின்ன பையன்ட்ட என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஆள் அந்த கொள்ளை கூட்டத்துல ஒரு ஆள் அந்த பையன்ட்ட சும்மா தட்டி விட்டு கேட்கிறாப்புல, உன்கிட்ட என்னப்பா இருக்குது? 40 தங்க காசுகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
உடனே தலைவரை கூட்டிட்டு வந்தாங்க. எப்படிப்பா நீ 40 தங்க, நாங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. தெரியுதே, கொள்ளையடிக்க கூட்டங்கள், நாங்கள் வந்த அந்த வியாபார கூட்டத்துடைய பொருட்களை எல்லாம் நீங்கள் கொள்ளையடித்து விட்டீர்கள். சரி, அப்படி இருந்தும் நீ மறைத்திருக்கலாமே, எதற்கு நீ 40 தங்க காசு என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னாய் என்று சொல்லும் போது, அந்த சிறுவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. என்னுடைய தாயார் வரும்பொழுது சொன்னார்கள், அப்பா எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட நிலையிலும் நீ பொய் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அதனால் நான் பொய் பேசல, அதனால் உண்மையை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கொள்ளை கூட்டமே திருந்துகிறது. ஒரு சிறுவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அறிவு, ஒரு கட்டுப்படுதல் கூட நமக்கு இல்லையே. தாய்க்கு இவ்வளவு தூரம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய இந்த சிறுவர், நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படவில்லையே என்ற ஒரு அச்ச உணர்வு அங்கு ஏற்படுகிறது. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. கொள்ளையடித்த எல்லா பொருட்களையும் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு திருந்துகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இறைநேச செல்வந்தர்களாக மாறினார்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்கிறது. அப்போ எந்த நிகழ்ச்சியில எதை கொண்டு ஒரு மனிதன் ஈரேற்றம் அடைவான் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஒரு துவா இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, துவா கேட்டுக்கொண்டே இருங்கள். எந்தெந்த நேரத்துல எல்லாம் நீங்கள் துவா கேட்கிறோமோ அந்தந்த நேரத்துல நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. எந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம துவா கேட்பது, நம்முடைய பிரார்த்தனை செய்வது நம்முடைய கடமை. அதை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய கடமை. அது எந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. அந்த நேரத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் இப்ப இமாம்கள் சொல்லி தருவாங்க, பிள்ளைகளை பெற்றோர்கள் திட்டக்கூடாது என்று சொல்லுவாங்க. ஏன்னா எந்த நேரத்துல துவா கபூல் செய்யக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் நீங்க தவறான வார்த்தைகளை பிள்ளைகளை சொல்லிவிட்டா அது பழித்து விட்டது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை அது பாதிக்கும். அதனால தான் பிள்ளைகளை திட்டாதீர்கள் என்று சொல்லுவாங்க. ஆக இந்த மாதிரியான கூட்டங்கள்ல நம்ம கலந்துக்கிறது. ஏனென்றால் யாருக்கு இந்த கூட்டங்களை கொண்டு யாருக்கு நேர்வழி கிடைக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. திடீரென்று அவருடைய ஏதாவது ஒரு விஷயம் அவருடைய உள்ளத்துல அது ஆழமாக பதிந்துவிடும். அதை வாழ்க்கையில் அவர் கொண்டு வருவதற்கு உண்டான அந்த வாய்ப்புகள் அங்கே அல்லாஹ் தஆலா நாட்டத்தை கொண்டு வருவான். வாழ்க்கையில பின்பற்றுவார். அதை கொண்டு அவர்களின் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு போய்விடும். அதனால இந்த மாதிரியான கூட்டத்தை எல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இது அல்லாஹுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் கூடக்கூடிய ஒரு கூட்டம். அதனால தாய்மார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் வரலையோ அவங்களையும் கூட்டிட்டு வரணும். இதுல மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதை விளக்கி சொல்லணும். சரி, அருமையான தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வேதம். உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம் இது. குர்ஆன் மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு வேதம் வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த நபிக்கும் கொடுக்கல. அந்தந்த நபிமார்கள் இருக்கிற காலம் வரை அந்த வேதங்கள் அது கரெக்டா இருந்துச்சு. அந்த நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டு போனதோடு அது அப்படியே பல சுய கருத்துக்கள் பல பிரதிகள் அங்கே உருவாகி போய்விட்டது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு மேலாகவும் ஒரு புள்ளி கூட மாற்ற முடியாத ஒரு வேதம் இருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குர்ஆன் ஷரீஃப் மட்டும்தான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தும் நாம் தான் பாதுகாக்கிறோம். பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். அதனால குர்ஆனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல ஒரு சில யூதர்கள் வந்தாங்க. யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் யூத கூட்டங்கள் எல்லாம் இஸ்லாத்துல வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் குர்ஆன் தான் எங்களுக்கு தடுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஆச்சரியம் போச்சு, என்ன குர்ஆன் தடுக்குதா? குர்ஆனுக்கு எல்லாருக்கும் இது நேர்வழி காட்டக்கூடியது அல்லவா? அதை குர்ஆன் மனிதனுக்கு, அதாவது இஸ்லாமியனுக்கு மட்டுமல்ல, ஹுதல் லின்னாஸ் அல்லாஹ் சொல்றார். ஹுதல் லின்னாஸ் மனிதனுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியனுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அதுதான் நேர்வழி காட்டுகிறது. அதனுடைய பாடம் தான் இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வச்சிருக்கிறான், முதல் பாடமாக வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட் பாடம். விஞ்ஞானத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் கடைசியில சொல்லலாம்.
ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அதுதான் குர்ஆன் தான் அது வழிகாட்டக்கூடியது, இஸ்லாமியனுக்கு மட்டுமல்ல. அப்படி இருக்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, எப்படிப்பா அது, எப்படி யூதர்கள் நீங்கள் இஸ்லாத்தில் வருவதற்கு குர்ஆன் எப்படி தடையாக இருக்கும்? அவங்க சொன்னாங்க, சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு வார்த்தை வரும், மறுத்து விட்டார்கள். அதாவது ஒரு அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தையும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊருக்கு 2 பேரும் போவாங்க. 2 பேரும் போய், நாங்க விருந்தாளிகள், எங்களுக்கு உணவு தாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் அந்த ஊர்வாசிகள் உணவு கொடுக்க மறுத்துடுவாங்க. அது அல்லாஹ் சொல்லுவான், அந்த 2 பேருக்கும் உணவு கொடுக்காமல் அவர்கள் மறுத்து விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இந்த யூதர்கள் சொல்றாங்க, இந்த வார்த்தை மறுத்தார்கள் என்பது காலங்காலம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அதனால இந்த ஒரு புள்ளியை எடுத்துட்டு மேல அந்த புள்ளியத்துக்கு மேல ஒண்ணு வச்சு இன்னொரு புள்ளி வச்சுன்னா அத்தவுண்டு வந்துடும். 2 பேருக்கும் விருந்து கொடுப்பதற்கு அந்த ஊர் மக்கள் முன் வந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்துடும். அப்ப எங்களுக்கு பெருமையாக இருக்கும். இதை மட்டும் நீங்க இந்த ஒரு புள்ளியை மட்டும் எடுத்து மேல வச்சு இன்னொரு புள்ளியை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் எல்லா யூத கூட்டம் எல்லாம் இஸ்லாத்துல வந்துருவோம்னு சொன்னாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்துல வர்றதுனால எங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது. இஸ்லாம் ஏற்கனவே பெருமைப்பட்டு விட்டது. நீங்கள் இஸ்லாத்தில் வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை, வராவிட்டாலும் பரவாயில்லை. அதை மாற்றக்கூடிய ஆற்றல் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கிடையாது. அந்த வஹி இறங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பது அவர்களோடு முடிந்து விட்டது. இனிமேல் யாராலும் அதை மாற்ற முடியாது என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா மறுத்து விட்டார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. அவ்வளவு அற்புதமான ஒரு வேதம். படிச்சு பார்க்க அது அவ்வளவு பெரிய இன்பமாகவும் இருக்கும், ரொம்ப மிகப்பெரிய ஒரு தேட்டமும் இருக்கும். ஆனால் அந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம் என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குரிய. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை ஓதுவதற்கு நாம் லேசாக வைத்திருக்கிறோம். யாராவது ஓதுறதுக்கு நீங்க முன் வந்திருக்கிறீங்களான்னு எல்லாம் கேட்கிறான். நீங்க எத்தனை பேர் ஓத தெரியும் நம்மளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். குர்ஆன் எவ்வளவு பெரிய ஒரு வேதம், அல்லாஹ்வுடைய கலாம். அது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருள் அல்ல, மனிதன் படைக்கப்பட்டவன். மனிதன் புகாரி ரஹ்மத்துல்லாஹி காலத்துல எல்லாம் மிகப்பெரிய சண்டை. அதனால தான் அவங்க மௌத்தாவே போனாங்க. அன்றைய காலத்தில் மிகப்பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? குர்ஆன் படைக்கப்பட்டது என்று ஒரு கூட்டம், ஒன்னு அது அல்லாஹ்வுடைய பேச்சு, அது படைக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறது ஒரு கூட்டம். இதனால மிகப்பெரிய கலவரங்கள், மிகப்பெரிய சண்டைகள் ஏற்பட்டு ஹஜரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இதுலயே ஜெயில இருந்து அவர்கள் அங்கே மரணித்து போனார், கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் வரலாறு சொல்கிறது. குர்ஆன் என்பது படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹுவால் அது அவனுடைய பேச்சு, அது அவனுடைய நூர். அப்ப அவனுடைய நூரை நாம் படிப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாழ்க்கையில. இதை விட வேற என்னங்க பெருமை நம்மளுக்கு இருக்க முடியும்? 23 ஆண்டு காலங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் அது அப்படியே சர்வசாதாரணமாக ஓதிக்கொண்டிருந்த ஒரு வார்த்தை குர்ஆன் என்பது. அந்த குர்ஆன் இன்னைக்கு ஓதுறதுக்கு எத்தனை பேர் முன் வந்திருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். மதரசாவுக்கு வருவானுவ பசங்க, அப்படியே காலையில பாத்தீங்கன்னா சுடுதண்ணியை காலைல ஊத்திட்டு தான் வருவாங்க. இதுல சீக்கிரம் போகணும். அப்படியே 6:30 மணிக்கு வந்துட்டு 7:30 மணிக்கு போனா வரமாட்டான். 7:15 தான் வருவான். 7:15 ஸ்கூல் வேணும் வந்துட்டு நான் வேகமா போகணும். ஓதியும் ஓதாமையும் பாதி படிச்சு படிக்காம என்ன படிச்சியா குண்டியா வீட்டுல ஓதுனியா எதுக்கு எந்த பதிலும் இருக்காது. 2 பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டதான் ஓடி போயிடுவான். என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க தாய்மார்களே. வாழ்க்கையில் குர்ஆனை நீங்கள் முன்னிறுத்துங்கள், எல்லா வகையிலும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தருகிறார். இல்லையே, நம்ம முன்ன நிறுத்தலையே. குர்ஆன் உங்களை ஓதுவதற்கு லேசு என்று சொல்லி தருகிறார். என்னங்க கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் புள்ளிய கொண்டே எல்லாம் மாறுதுங்க. ஒரு புள்ளியை எடுத்து கீழே ஒரு சின்ன ஒரு கோடு போட்டு ஒரு புள்ளியை கீழே வச்சா அது பாவா போயிருது. அதே புள்ளியை எடுத்து மேலே எடுத்து வச்சா நூடா போயிருது. அந்த நூலுக்கு பக்கத்துல இன்னொரு புள்ளி வச்சா தாவா போகிறது. அதுக்கு பக்கத்துல இன்னொரு புள்ளி வச்சா சாவா போகிறது. எல்லாம் புள்ளியை கொண்டே மாறுகிறது. கிட்டத்தட்ட 18 வகையான எழுத்துக்கள் வெறும் புள்ளியை கொண்டே மாறுபடுகிறது, டாட்டை கொண்டே மாறுபடுகிறது. எவ்வளவு பெரிய உலகத்தில் எந்த மொழியிலும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஈஸியான ஒரு மொழி, ஒரு ஈஸியான ஒரு வார்த்தை, அரபி வார்த்தை எங்கேயுமே இருக்காது, எந்த மொழியிலும் இருக்காதுங்க. அது வலது புறத்திலிருந்து எழுத ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு மொழி என்று சொன்னால் அரபி மொழி தான். உலகத்துல வேற எந்த மொழியும் இருக்காது. அது மேல இருந்து கீழே வருவோம், அல்லது இடதிலிருந்து வலது பக்கத்துக்கு போவான். ஆனால் அரபி மட்டும்தான் வலது இருந்து இடது வருகிறது. புள்ளியை கொண்டே மாறுபடக்கூடிய ஒரு மொழி என்று சொன்னார், ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால்
அது ஒரு எழுத்து இருக்கிறது என்று சொன்னால் அது அரபி மொழி மட்டும்தான். அல்லாஹ் எவ்வளவு ஈஸியாகி வைத்திருக்காங்க, கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. நல்ல சிந்தனை உடையவர்கள், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையவர்கள் இருப்பாருன்னு சொன்னா 1/2 மணி நேரத்துல குர்ஆன் ஓதிடலாங்க. 1/2 மணி நேரத்துல குர்ஆன் ஓதிடலாம். அதுல எந்த கஷ்டமும் கிடையாது. அவ்வளவு ஈஸியான ஒரு வார்த்தை. அந்த ஹரக்கத்தை உச்சரிக்கக்கூடிய விதத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புள்ளிய வைத்துதான் எல்லாமே மாறுபடுகிறது. அவ்வளவு ஈஸியான ஒரு மொழி அரபி மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக ஓதி ஓதி சளைக்காமல் ஓதிக்கொண்டே இருந்த ஒரு பேரின்பத்தை கண்ட ஒரு குர்ஆன். ஆனால் அந்த குர்ஆனை ஓதுவதற்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் தாய்மார்களே பாருங்க. நானும் எவ்வளவுதோ அடிச்சுட்டேன் தெரியுமா பசங்களை. டேய் நைட்ல ஓதுரா இருட்ட மட்டும் ஓதிட்டு போனேன்னா பாடம் வராது, நைட்ல ஓதுரான்னு சில தாய்மார்களை கூப்பிட்டு கேட்கிறேன், ஏமா நைட்ல ஓதுறது இல்ல? ஓத மாட்டேங்கிறானே ஜெருத்து, ஒரே விளையாடுறானே, ஓடி போயிடுறானே. யாருடைய தப்பு தாய்மார்களை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிள்ளை ஓடி போகிறது என்று சொன்னால் யாருடைய தப்பு? அது தாய்மார்களுடைய தப்பு தானே. நீங்க எத்தனை தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்கு நேர்வழியை காட்டுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல, அதாவது 2020 இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பெண்களும் 10th குறைஞ்சபட்சம் 10th வரையாச்சும் படிச்சிருக்காங்க, டிகிரி வாங்குறாங்க. இப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா காலேஜுக்கு போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அந்த 2020க்கு அப்புறம் திருமணம் முடிச்ச எல்லா பெண்களையும் நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, டியூஷனுக்கு அனுப்புறாங்க. எதுக்கு டியூஷனுக்கு? எதுக்கு உங்களை ஏன் படிக்க வைக்கிறது? ஆனா உங்க பிள்ளைக்காவது நீ படிச்சு கொடுப்பாயான்னு தான் நிறைய தாய்மார் தந்தைமார்கிட்ட கேட்குறேன், ஏங்க உங்க பிள்ளைய படிக்க வைக்கிறீங்க? எத்தனை லட்சக்கணக்கில் படிக்க வைக்கிறீங்க, என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைக்கிறீங்க, பிஏ படிக்க வைக்க போறீங்க, ஏங்க இதெல்லாம் படிக்க வைக்கிறீங்க? அந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு நகை நட்டை வாங்கி போடலாம்ல அந்த காசுல. 5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா. ஏன்னா புதுக்கோட்டையில ஃப்ரெண்டில் ஒருத்தர் ரொம்ப பழக்கமான ஆளு, அவருடைய மகளை திருமணம் படிக்க வச்சா 25 லட்சம் ரூபா கட்டி அந்த செலவு 3 வருஷமோ 4 வருஷமோ ஏதோ மெக்கானிக்கல் சம்பந்தமான ஒரு இது படிச்சு முடிப்பதற்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னால சென்னையில இருந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு வரன் வந்துச்சு. உடனே பேசி முடிச்சுட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுல சொல்றாங்க, படிச்சு முடிச்ச கையோட வேலைக்கெல்லாம் போக கூடாது, வீட்டுக்கு இருந்துறேன். அந்த பிள்ளை எவ்வளவு சொல்லிச்சுல, நான் வேலைக்கு போய் தான் ஆவேன், எனக்கு இந்த மாப்பிள்ளை தேவையில்லை. உடனே சொல்லிட்டாங்க, வாப்பா சொல்றேன், இன்னைக்கு கட்டுனா இங்கதான் கட்டணும், இந்த மாதிரி குடும்பம் கிடைக்காது. இப்ப 25 லட்ச ரூபாய் போயிருச்சா, அந்த படிப்பு வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஆனா தான் பிள்ளைக்காக அந்த படிப்பு ஒரு யூஸ் ஆகுதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எல்லாம் டியூஷன் அனுப்பி அங்க போய் படிக்கிறானா, அங்கேயும் படிக்கிறாங்க, அங்கேயும் ஒரே விளையாட்டு. டியூஷன் வாத்தியார்ட்ட கேட்ட என்ன படிக்கிறானா, எங்க எடுத்து படிக்கிறாங்க, ஒரே விளையாட்டு தான். சரி, ஏதோ காலத்தை ஓட்டிட்டு போகட்டும். தாய்மார்களே, நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கத்துக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் வேற யாருதான் கத்துக் கொடுக்க போகிறார்? நீங்கள் தானே முதல் பாடம். அந்த குழந்தைகளுக்கு என்ன உங்களுக்கு தெரியுதோ தெரியும், ஓதுடா, உட்காந்து ஓது அப்படின்ட்டு ஒரு சின்ன அட வீட்டுல 15 தடவை ஓதிட்டு வீட்டுல கையெழுத்து வாங்கிட்டு வரணும். ஒருத்த வாங்கிட்டு வருவானா? மாற்றானே. எங்கிட்ட இந்த பாடம் வரும் அவனுக்கு. நாம் அதை சொல்லிக் கொடுப்பதில்லை. ஈஸியான ஒரு வழி குர்ஆன் ஓதுவதற்கு மிக லேசாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். குர்ஆன் மாதிரி மனப்பாடம் பண்ணுவதற்கு ஈஸியான ஒரு வேதம் உலகத்தில் வேற எதுவும் இருக்கு. ஒரு புக்கை கொடுத்து படிக்க வச்சிருந்தா படிக்க முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது. வார்த்தைக்கு வார்த்தை எங்காவது படிக்க முடியுமா? ஒரு புக்கை கொடுத்து ஒரு 10 பக்கத்து உள்ள புக்கை கொடுத்து அவனை மனப்பாடம் சொல்லி 2 நாள் கழிச்சு கேட்டு பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல முடியாது. ஆனால் குர்ஆன் கிட்டத்தட்ட 30 ஜுஸுக்கள், 15 வரி குர்ஆன் எடுத்துக்கொண்டால் ஒரு ஜுஸுவுக்கு 20 பக்கம். அப்ப அதை 20 நீங்க 30ஆல பெருக்கிப்பாங்க, எத்தனை பக்கங்கள்? அத்தனை பக்கங்களும் மனப்பாடம் பண்ணி ஒரு புள்ளி கூட மாற முடியாமல் இன்னைக்கு மனப்பாடமாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய ஒரு குதிரத், அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆற்றல். அது குர்ஆனை நாம் பாதுகாக்க, ஒட்டுமொத்த குர்ஆன் இன்னைக்கு உலகத்தில் அழிக்கப்பட்டு போய்விட்டாலும் அடுத்த செகண்டை குர்ஆனை உருவாக்க முடியும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தில் மனிதர்களை, பரிசுத்தமான மனிதர்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த மனப்பாடம், அந்த குர்ஆனை மனப்பாடம் பண்ண எத்தனை பேர் இருக்கிறோம்? எவ்வளவு மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம்? அட என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், நாளை மறுமை நாளையில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு போன பிறகு அல்லாஹ் சொல்வான், நீ ஓது என்று சொல்லுவான். ஓதிக்கிட்டே போ, எங்கே உனக்கு ஸ்டாப் ஆகிறதோ அதுதான் உன்னுடைய எல்லை என்று சொல்லுவார். நாளை மறுமை நாளையில் சொர்க்கவாசியா நம்ம எல்லாம் போகணும் ஆசை இருக்குது, கண்டிப்பா சொர்க்கம் போவோம். ஈமான் கொண்டது நிச்சயம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நமக்கு தருவான். சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை தெரிந்திருக்க வேண்டுமே, குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்க வேண்டுமே. ஒரு சாதாரண அடிப்படை சூறாக்கள் கூட நமக்கு மனப்பாடம் தெரியவில்லையே. குர்ஆனை முழுவதும் மனப்பாடம் பண்ணியிருந்தால் அதுதான் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்து. அது இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் அதுக்கு நம்ம கவனம் செலுத்துறது இல்லையே.
நல்லா ஓதுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் என்ன செஞ்சா ஹிஃப்ஸ் மனப்பாடம் பண்ணி ஆரம்பிச்சாங்க. 9வது போனாங்க, முடிஞ்சு அதோட அவங்களுக்கு குர்ஆனுக்கு எந்த தொடர்பும் இல்லாம போச்சு. ஆனா சில பசங்களை டேய் நீ நல்லா படி, நல்லா ஓதுறா, 1 வருஷத்துல மனப்பாடம் பண்ணிடா வீட்டுல சொல்றா அப்படின்னா, ஒரு அம்மா சொல்றாங்க, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஜரத்து என் பிள்ளைய மனப்பாடம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா என் பிள்ளை பள்ளிய மறுசாக்கு வராது. என்ன செய்தி அப்படி ஒத்துக்கிறாருந்தா மறுசாக்கு அனுப்புற, இல்லைன்னா இல்ல. சரி இப்ப மறுசாக்கு எதுவரை அனுப்பிய, குர்ஆனை பார்த்து ஓதுற வரைக்கும் தான் என் பிள்ளை மறுசாக்கு வருவான். இப்படியே சொன்னாங்க. நான் பொய் சொல்லலைங்க, உண்மையை தான் சொல்றேன், பொய் சொல்லலாம் கிடையாது. மனப்பாடம் பண்ணுனா அவனுக்கு படிப்புல கவனம் இல்லாமல் போய்விடும். அதனால் என்னுடைய பிள்ளை மனப்பாடம் பண்ணாது. அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, தாய்மார்களை வழங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? வஹாதா கிதாபுன். அல்லாஹ் சொல்லுவான், வஹாதா கிதாபுன், இது ஒரு வேதம். அன்சல்னாஹு, நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த வேதத்தை நாம் தான் இறக்கி வைத்தோம். எப்படி தெரியுமா? முபாரக்குன், பரக்கத்து பொருந்தியது என்று எல்லாம் சொல்லி தருகிறார். இந்த வேதத்தை நாம் பரக்கத்தாக்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எதுக்கு படிக்க வைக்கிறோம்? லட்சத்தை சம்பாதிக்கிறது தான் படிக்க வைக்கிறோம். ஆனால் பரக்கத்து வேணுமே, பரக்கத்து வேணுமே. பரக்கத்துக்கு குர்ஆன் ஓதணுமே. வீட்டுல பரக்கத்து வர வேண்டும் சொன்னால் குர்ஆன் ஓதணும். நம்ம பிள்ளை 1 லட்சம் சம்பாதிக்கிறான், 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் போகணுமா? ஒரு நாளைக்கு அவன் குர்ஆன் எடுத்து ஓத வேண்டும். இல்லையே, நம்ம கத்துக் கொடுக்கலையே. அப்ப அந்த பிள்ளை எப்படி பரக்கத்து பிள்ளை பொருந்தியா, பரக்கத்து நிறைந்த பிள்ளையாக அந்த பிள்ளை எப்படி வரும்? அவனுடைய வாழ்க்கை எப்படி பரக்கத்து பொருந்தியதாக வரும்? குர்ஆன் மனப்பாடம் பண்றாருந்தா என் பிள்ளை மதரசாவுக்கு வராது. ஓதுனா என் பிள்ளைக்கு படிப்புடைய கவனம் மாறிவிடும் என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், படிச்சு என்னங்க ஆகும் போகுது சொல்லுங்க பார்க்கலாம். குர்ஆன் பரக்கத்து அல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை, முபாரக்குன். பரக்கத்துனா என்ன? எவ்வளவு பெரிய அந்த பொருள் அர்த்தம் நிறைந்த ஒரு வார்த்தை தெரியுமா அந்த பரக்கத்து என்பது? வெறும் காசு பணம் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம் பரக்கத்து, சந்தோஷம் பரக்கத்து, நீண்ட ஆயுள் கிடைப்பது பரக்கத்து, நல்ல தாய் தைப்பர்களுக்கு வருவது பரக்கத்து, நல்ல மனைவி அமைவது ஒரு பரக்கத்து, நல்ல பிள்ளைகள் பிறப்பது பரக்கத்து. எத்தனை 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 வார்த்தைகள் அதை உள்ளடக்கி கொண்டது தெரியுமா பரக்கத்து என்ற வார்த்தைக்கு? அவ்வளவு நன்மைகளையும் நாம் இழக்கின்றோமே நம்ம பிள்ளைகளை ஓத விடாம. நாம் தான் எவ்வளவு தூரம் ஓதி இருக்கிறோம் கொஞ்சம் கேட்டு பாரு. நம்ம ஓதனாலும் நம்ம பிள்ளை ஓத போதும். எத்தனை தாய்மார்கள் வீட்டுல குர்ஆன் எடுத்து ஓதுறாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, குர்ஆன் இரவு நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மகரிப் பின்னாடி குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. குர்ஆன் ஓதுற சவுண்டு கேட்கும், சுபஹுக்கு பின்னால குர்ஆன் சவுண்டு கேட்கும். நீங்க சுபஹுக்கு பின்னால எல்லா வீட்லயும் அப்படியே அல்லாஹ் காப்பாத்துறங்க, ஒரு சவுண்டும் இல்லை. அது எந்திரிக்கிறது 7 மணி 8 மணிக்கு தான். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு போயிருச்சு. இரவு நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே சவுண்டு தான். டிவி ஓர சவுண்டு, பாட்டு சவுண்டு, அந்த சவுண்டு இந்த சவுண்டு தான் அவங்க கேட்குது ஒழிய குர்ஆன் ஓதக்கூடிய சவுண்டு எங்கே கிடைக்குது? அதுக்கு தக்கன ஸ்கூல்ல என்ன செஞ்சிடறான், ஹோம்ஒர்க் படிட்டு வரான்னு சொல்லிட்டு விடிய விடிய உட்காந்து எழுத வச்சுக்கிறான். அவங்க ஹோம்ஒர்க்ன்ற பேர்ல பார்த்தா அவனுக்கும் வேலை, வீட்டுல உள்ள அம்மாமார்களுக்கும் வேலை. அதுக்கு எவ்வளவு வேண்டுமானால் நாம் இறங்கி வேலை செய்வோம். ஆனால் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நாம் முன்னுக்கு வருவதில்லை. தாய்மார்களே, மிகப்பெரிய இழப்பீடை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். வாழ்க்கையின் பரக்கத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். சத்தியமான வார்த்தை, சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா இது? வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். குர்ஆனை நாம் நோய் நிவாரணியாக இறக்கி வைத்திருக்கிறோம், இன்னும் மூமின்களுக்கு ரஹ்மத்தாக அருளாக இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நோய் நிவாரணிக்காக ஓதுகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்களுக்கும் அது ஷிஃபா இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எத்தனை பேர் நம்ம ஓதுகிறோம் சூரத்துல் ஃபாத்திஹாவை? சின்ன தலைவலி வந்தால் ஓடு, டாக்டர்கிட்ட ஓடு, போய் மாத்திரை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. அந்த மாத்திரையை போட்டு தூங்கினா தான் தூக்கம் வரலன்னா வராது. எத்தனை தாய்மார்கள் நைட்ல தூக்கம் வரலன்னு தூக்க மாத்திரை போடக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமாக சொல்லி தந்தார்கள். குல்ஹுல்லாஹு சூராவையும், குல்அஊது ரப்பில் ஃபலக் சூராவையும், குல்அஊது ரப்பின் நாஸ் சூராவையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வார்கள், 3 தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாக்களை ஓதி கையில ஊதி எவ்வளவு தூரம் உடம்புல தேய்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் உடம்புல தேய்த்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக தூங்கினார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார் என்று சொன்னார். இந்த நோய் நிவாரணியை எத்தனை தாய்மார்கள் எடுத்திருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம்?
தூங்கும் போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை நீங்கள் ஓதிவிட்டு தூங்குங்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஃபாத்திமா உன்னுடைய வாப்பாட்ட வந்து நிறைய அடிமைகள் வந்து இருக்குது, நீனும் ரொம்ப கஷ்டப்படுற, வீட்டுல 5-6 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நீ ஒத்தாலுமா வேலை பார்க்குற, நீ என்ன தண்ணி கூடம் தூக்கி தூக்கி உன் தோள்பட்டையில எல்லாம் அப்படியே காய்ச்சி போச்சப்பா, அதனால போய் உன் வேலைக்கு அதாவது ஒரு பெண் அடிமையை கூட்டிட்டு வாவே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. இந்த அம்மா இவங்களும் போவாங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் போவாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாம் நிற்பாங்க, வெட்கப்பட்டு திரும்பி வந்துடுவாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லுவாங்க, உங்க மகளார் வந்தாங்க, வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க நின்றுதலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா என்று சொன்னால் அவங்க துடிச்சு போயிடுவாங்க, வேகமா வருவாங்க. இரவு நேரம் அன்னை அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க 2 பேரும் தூங்கிட்டோம், இரவு நேரம் இஷாவுக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை தட்டினார்கள், நாங்கள் எந்திரிச்சு உட்கார்ந்திருந்தோம், எங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து உட்கார்ந்தார்கள். ஏன்னா மருமகன் மட்டுமல்ல, தம்பி மர வேணும், ரொம்ப உரிமை எடுத்து வளர்ப்பு மகன், இன்னும் சொல்ல போனா வளர்த்த மகன், அவங்கதான் வளர்த்தாங்க. அப்போ 2 பேருக்கு நடுவுல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்து சொன்னாங்க, ஃபாத்திமா இருக்கா வேண்டிய என்னை பார்க்க வந்த அப்படின்ட்டு. இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அலிர வெக்கப்பட்டு சொல்ல மாட்டாங்க. அப்ப அலிரத சொன்னாங்க, நான் தான் அனுப்பி வச்சேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, ஒரு அடிமை பெண் உங்கள்ட்ட நிறைய வந்துருந்துச்சு, ஏதாவது ஒரு அடிமை வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் உதவி தாசுவா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா, இதை விட நான் உங்களுக்கு சிறந்ததை சொல்லி தரட்டுமா, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லிட்டு உடம்பு முழுக்க நீங்கள் தேய்த்து விட்டு நீங்கள் தூங்குங்கள். அந்த கஷ்டத்தை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று சொன்ன இந்த நோய் நிவாரணியை யாரு நம்ம செய்யறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இரவு முழுக்க பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது தெரியுமா, நம்ம தெருவுல இல்ல. என்ன அதாவது வட்டசபை மாநாடு மேஜன்னு சொல்றது, நம்ம எல்லாம் வட்டசபை மாநாடு மாதிரி வீட்டு வாசல்ல 8 மணிக்கு மேல 9 மணிக்கு மேல 4-5 சேர் இருந்து உட்காந்துரும். அப்படியே உட்காந்துட்டு அந்த வீட்டுக்கு அதை இந்த வீட்டுக்கு நிறைய நைட்டு 12 மணி 1 மணி வரை பேசுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் சுபகும் கிடையாது, தஹஜ்ஜத்தும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா பகல் சாப்பாடும் தான். என்ன வாழ்க்கை தாய்மார்கள், எவ்வளவு அழகான அற்புதமான வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லி தருகிறார். இந்த குர்ஆனை உங்களுக்கு நான் ஷிஃபாவாக இறக்கி வைத்திருக்கிறேன். யாராவது அதை யோசித்து இருக்கிறோமா? இன்னைக்காவது ஷிஃபாவை நாம் யோசித்து இருக்கிறோமா? ரஹ்மத்தாக அருளாக இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? நம்ம ஓதி பாதுகாப்பு நம்ம என்னைக்காவது தேடி இருக்கிறோமா? ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அவன் தொடுவதை விட்டும் எடுத்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் இதை ஓதி கொண்டு வாருங்கள், எல்லா விதமான தீமைகளிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்று சொன்னார்களே. எங்க செய்யும் தாய்மார்களே, அம்மா ஒரே பிள்ளை அழுகுது, அதை செய்யுது இதை செய்யுது, எனக்கு உடம்பு வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்றோமே, ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடுறோமே தவிர இந்த பாதுகாப்பு துஆக்களை நாம் என்னைக்காவது ஓதி இருக்கிறோமா? கிடையாது. இவ்வளவு அற்புதமான வேதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எங்க அந்த ஆற்றல் எல்லாம் நம்மளுக்கு தாங்க. உலகத்திலேயே நம்மளை விட ஒரு சிறந்த ஒரு சமுதாயம் யாரும் இருக்க முடியாதுங்க. குர்ஆன் நமக்கு இருக்கிறதுங்க. ஆனா எங்க எடுத்து போனாலும் யூதர்கள் எதிரே வெற்றி பெறுகிறார்கள் தெரியுமா? யூதர்கள் எங்கே வெற்றி பெறுகிறார்கள் தெரியுமா? குர்ஆனை வைத்துதான் வெற்றி பெறுகிறார்கள். அவருடைய ஆராய்ச்சி கூடத்தில் குர்ஆன் தான் முதன்மையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். அதாவது மலேசியாவுடைய டத்தோ மகாதிர் அகமது வந்து, நான் மலேசியாவில் இருக்கும்போது 2000 ஒரு புக்கு எழுதினார். அந்த புக்கில் எழுதியிருப்பார், 17ஆம் நூற்றாண்டில் உலகத்தை ஆண்டவர்கள் தரைப்படை யார்கிட்ட இருந்துச்சோ அவங்கள்ட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு. தரைப்படை அப்ப யார்கிட்ட இருந்துச்சுன்னா இஸ்லாமியர்கள்ட்ட தான் இருந்துச்சு. தரைப்படையில இன்னைக்கும் சரி, தரைப்படையில யாரையும் வெல்ல முடியாது. அப்போ அவங்க உலகத்தை ஆண்டார்கள். அந்த 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இஸ்லாமிய படைகள் அப்படியே டவுனா போகுது. ஏன்னா அங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேல அந்த கல்வி தரம் அவங்கள்ட்ட இல்லை. அப்ப 18ஆவது நூற்றாண்டுல யாரு இருக்கிறா அப்படின்னு சொன்னா, யார்கிட்ட கப்பல் படை இருந்ததோ அவர்கள் தான் உலகத்தை ஆண்டார்கள். அப்போ அவங்க பிரிட்டிஷ்காரன்ட்ட இருந்துச்சு 18ஆம் நூற்றாண்டுல. 19ஆவது நூற்றாண்டுல யார்கிட்ட விண்வெளி தாக்குதல் இருந்துச்சோ அவன் தான் உலகத்தை ஆண்டான். ஏன்னா அமெரிக்காக்காரன் எல்லாம் வச்சிருந்தான். 20ஆம் நூற்றாண்டில் யார்கிட்ட உலகம் இருக்கிறதோ, உலகம் யார் கையில் இருக்குது என்று சொன்னால், யார் கையில மீடியாக்கள் இருக்கிறதோ அவன் தான் உலகத்தை ஆளுகிறான் என்று சொன்னான். இன்னைக்கு யூதனிடத்துல தான் மீடியாக்கள் இருக்கிறது. வெறும் 3 கோடி பேர் தான் உலகத்திலே இருக்கிறான். இந்த 3 கோடி பேர் 600 கோடி பேரை ஆட்டி படைக்கிறான் என்று சொன்னால், அவன் கையில் எடுத்தது என்ன தெரியுமா?
அதாவது மீடியாக்களை தான் கையில் எடுத்தான். அங்க எதுல இருந்து அவன் எடுத்தான் தெரியுமா? இதுதான் பெரிய விஷயம். இந்த பின்னணி யாருக்குமே தெரியாது. அவன் எதுல இருந்து இந்த மீடியாக்களை கையில எடுத்தான்? இந்த உலகத்தை ஆட்டி படைக்கணும்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஏதாவது ஒரு விஷயத்துல பாவம் செய்ய வைத்து அடிக்ட் ஆகி அவர்களுடைய உள்ளத்தை அப்படியே திசை திருப்பி நல்லதை சிந்திக்க விடாமல் தீயதை மட்டுமே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதுதான் அவனுடைய திட்டம். இதுக்கு எங்கடா சொல்யூஷன் இருக்குதுன்னு பார்த்தான். குர்ஆனை எடுத்து பார்த்தான். அங்க அழகான வார்த்தை சூரத்து ஆராஃப்ல வரும், 8வது ஜுஸ்ல வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் படைச்சு இந்த சம்பவத்தை அழகா அற்புதமா சொல்லி தருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைச்சு வச்சு சொன்னா, எப்பா நீங்க இந்த 2 பேர் எங்க வேண்டுமானாலும் போங்க சொர்க்கத்துல. இது ஒரு மரத்தை சுட்டி காட்டி இந்த மரத்து பக்கத்துல மட்டும் நீங்க போகக்கூடாது, அந்த மரத்துடைய கனிகளை நீங்க சாப்பிடக்கூடாது, வேலை எங்க வேண்டாலும் நீங்க போகலாம், சுத்தலாம், திரியலாம், எல்லாரும் சொல்லலாம்ல. பார்த்தா ஷைத்தான், ஆஹா இப்படியா, ஆதமை கெடுக்கணுமே இல்லையா? ஆதம்கிட்ட சொன்னா, ஆதாம் நான் சொல்றேன் பாரு கேளு. அதாவது சில தினங்களுக்கு முன்னால ஒரு 1990 பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விளம்பரம் ஒன்று வரும், புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி. அந்த விளம்பரத்தை நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும், புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டே வருவானுவான். அவன் வந்து அது அப்படியே அந்த புள்ளி ராஜா அது பல நாட்களா அப்படியே அந்த மக்களை வந்து ஒரு சிந்தனையில பக்கம் அப்படியே ஒண்ணு கொண்டு வர்றது, அப்படியே திசை திருப்புறது. என்னடா அது புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த எய்ட்ஸ்ங்கிறது அந்த எய்ட்ஸுடைய விளம்பரத்தை கொண்டு வர்றான். அப்ப இது ஒரு விளம்பரத்தை அப்படியே எப்படி கொண்டு வரான், மக்கள் எல்லாம் அப்படியே அடிக்ட் ஆகி. இன்னைக்கு அப்படித்தானே விளம்பரத்தை பார்த்து தானே நீ ஜவுளி எடுக்க போறோம், விளம்பரத்தை பார்த்து தானே இன்னைக்கு நகை எடுக்க போறோம், எல்லாம் விளம்பரமாகத்தான் போயிருச்சு. விளம்பரத்துல ஒரு புதுசா ஒண்ணு வந்துருச்சு, அதை உடனே வாங்குறோம், உடனே ஆர்டர் பண்றோம், உடனே இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி உடனே அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துருதா இல்லையா? அந்த விளம்பரத்தை பார்த்து தான் இன்னைக்கு மனிதன் எல்லா வகையிலும் கெட்டு போய் கிடக்கிறான், வீணா போய் கிடக்கிறான் என்பது அதை யார் கண்டுபிடிச்சா? யூதன் குர்ஆனின் மூலமாக ஷைத்தான் எப்படி ஆதமையும் ஹவ்வாவையும் வழிகெடுத்தான் என்பதை ஆராய்ச்சி செஞ்சு அதை அப்படியே மீடியாவாக மாத்துறான். வேற ஒண்ணும் கிடையாது. ஷைத்தான் ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல ஆண்டு காலமாக ஆதம் நான் சொல்றதை கேளு, நான் உங்களுக்கு நசியத்து செய்யறேன், நான் உனக்கு நல்லது செய்யறேன் சொல்லி 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 சொல்லிக்கிட்டே இருந்தான். கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஆதம் கேட்க மாட்டாருன்னு சொல்லி ஹவ்வாட்ட போயிட்டான். அப்ப ஹவ்வா சரி என்னத்தான் சொல்றா நீ சொல்லுப்பா அப்படின்னு. அப்பதான் சொன்னா, நான் ஏன் தெரியுமா அந்த மரத்து பக்கம் ஏன் வந்து அல்லாஹ் உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் தெரியுமா? என்ன ஒண்ணு, நீங்க சொருக்கத்துல இந்த அந்த மரத்துடைய பழத்தை திண்டீங்கன்னா சொருக்கத்தில் நிரந்தரமா தங்கிடுவீங்க. எப்படி? நல்லா புரியுதா? நல்லா கவனமா கேட்கணும் தாய்மார்களே. இன்னைக்கு நிறைய பேர் விளம்பரத்தை பார்த்து தான் வீணா போயிடுது. எல்லாரும் நிறைய பேர் ஏமாந்து போனது. எத்தனை ஆன்லைன்ல வந்து போனுக்கு பதிலா செங்காக்கள் வந்திருக்கு தெரியுமா? நகைக்கு பதில உள்ள இரும்பு கம்பி வச்ச நகைகள் இருக்குது தெரியுமா? விளம்பரத்தை பார்த்து வீணா போன மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஷைத்தான் அவ்வளவு அழகா சொன்னான். ஒண்ணு, அந்த மரத்துடைய பழத்தை நீ திண்டின்னு சொன்னா சொர்க்கத்துக்கு நிரந்தரமா தங்கிடுவ, அப்படி இல்லைன்னு சொன்னா நீ மடக்கா போயிடுவ. காசகுமா நான் சத்தியம் விட்டு சொல்றேன்பா அப்படின்னு சொன்னான். உடனே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை வந்துருச்சு. ஆஹா, இப்லீஸ் வந்து சொர்க்கத்துல ரொம்ப காலமா இருக்கிற அவனுக்கு தெரியாது இது ஒண்ணு இல்லை, அதனால சரி நம்மளும் அந்த பழத்தை தின்றோமேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைகிட்ட போய் தலவாணி மந்திரம் ஓதுறாங்க. அட மாப்பிள்ளைகிட்ட போய் இந்த ஒரு காரியத்தை சாதிக்கிறாருந்தா அதுதானே செய்வோம், பகலெல்லாம் பேச மாட்டோம். அந்த இரவு நேரத்துல தான் போய் என்ன செய்யறதுன்னா அப்படியே சூசகமா பேசி 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 மெயினுக்கு கொண்டு வந்துடுறது. அப்படியே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பேசி 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 கடைசியில திங்க வச்சு விட்டாங்க. திங்க வச்ச உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஓடுங்க உலகத்துக்கு சொல்லி கட்டி விட்டான். இதைத்தான் ஷைத்தான் அன்னைக்கு வழிகெடுப்பதற்கு, மக்களை வழிகெடுத்து ஒரு பாவத்தின் பக்கம் ஒன்று சேர வைத்து தனக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு ஷைத்தான் அந்த எதை கையாண்டானோ அதை யூதர்கள் இன்னைக்கு கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். யூதர்களுடைய விளம்பரம் தான் உலகம் முச்சூடும் இருக்கிறது. அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் இன்னைக்கு நியூஸாக வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுகள் வருகிறது என்று சொன்னால், இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சான்? இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்து காப்பி அடிச்சு அவன் பெரிய ஆளா போயிட்டான். ஆனா இன்னும் நம்ம அப்படித்தானங்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கண்டு என்ன இருக்குது சொல்லுங்க? என்னங்க இல்ல நம்மள்ட்ட உலகத்தில் இல்லாதத வேற யார்கிட்ட இல்லைங்க, நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் பெட்ரோலே இல்லை என்று சொன்னால் டன்னுக்கு ட்ரில்லியன் கணக்குல இன்னைக்கு தங்கம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சுட்டு போனது அத்தனையும் அரபு நாடை சுத்தியே இருக்கிறது. அரபு நாடுகள்கிட்ட பெட்ரோலே இல்லை என்று சொன்னாலும் தங்கங்கள் கோடி கோடியாக இருக்கிறது. மார்க்கு முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் தான் சரியாக இல்லை. நாம் தான் அந்த குர்ஆனை கையில் எடுப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் அல்லவா, குர்ஆன் என்றால் என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்களா? இன்னஹா சதகூனு ஃபித்னத்துன், சில காலத்து ஒரு குழப்பம் ஏற்படும்.
குழப்பம் ரசூலுல்லாஹி எவ்வளவு அழகான வார்த்தை சொல்றாங்க பாருங்க, ஒரு குழப்பம் ஏற்படும். அப்ப சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு, அந்த குழப்பத்தை மீண்டு நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குதப்பா, அதை நீங்க கையில எடுத்துக்கிறீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வேதத்தை எடுத்துருக்கோம்? எத்தனை பேருக்கு முதல்ல ஓத தெரியுங்க? அது சொல்லுங்க பார்ப்போம். வைதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ் தஆலா அற்புதமா சொல்றான், அட நீ வந்து அர்த்தம் தெரிஞ்சு ஓத வேண்டாம், சும்மா பார்த்து ஓதுவேன், உனக்கு அருள் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். நீ குர்ஆனை ஓதுறத கேளு. எவனாச்சும் ஒருத்த ஓதுறானா அதை காது கொடுத்து நீ கேளு, நீ அருள் செய்யப்படுவாய், உனக்கும் அதே நன்மை கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால், எத்தனை பேர் குர்ஆன் ஓதுறதை கேட்கிறோம்? நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். ஓதுறது ஒரு புறம், அதை காதால் கேட்பது ஒரு புறம், அதை விளங்கி ஓதுவது எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சு நம்ம ஓதுறோம்? சொல்லுங்க. அப்ப விளக்கத்தை என்னைக்காவது நம்ம படிச்சிருக்கிறோமா? குர்ஆன் என்னதான் சொல்லுது அப்படி என்னைக்காச்சும் பார்த்திருக்கோமா? உலகத்துல விஞ்ஞானிய உலகம் என்று சொல்றான். உலகத்துல விஞ்ஞானம் சொல்லி எதையெல்லாம் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, இதுதான் கடைசி என்று அதை டிக்ளேர் பண்ணா பாத்தீங்களா, அது அத்தனையும் குர்ஆன் சொல்லி முடித்து விட்டது. ஒண்ணு கூட அவன் இதுக்கு அதை தாண்டி சொல்லல. குர்ஆன் எதை சொல்லி இதுதான் அப்படி என்று டிக்ளேர் பண்ணி இருக்கிறதோ அதை தாண்டி இன்னைக்கு விஞ்ஞான உலகம் எதையுமே சொன்னது கிடையாது, எதையும் சொன்னது கிடையாது. அவ்வளவும் குர்ஆனில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க தெரியுமா? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்துக்கோ. என்ன தெரியுமா? ஃபீஹி நபஉன் மா கப்லகும் வ கபரு மா பஅதகும். உனக்கு முன்னால் உள்ள பிரச்சனைக்கு அதிலே தீர்வு இருக்கிறது, உனக்கு பின்னால் வரக்கூடிய பிரச்சனைக்கும் அது தீர்வு இருக்கிறது. இதே குர்ஆன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது சரி, இந்த காலத்துக்கு ஒத்து போகல அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. எந்த காலத்திற்கும் குர்ஆன் ஒத்து போகும். குர்ஆனுடைய கருத்துக்கள், குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள் அனைத்தும் தீர்வு. உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆனிலே தீர்வு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார் என்று சொன்னா, எங்க நம்ம குர்ஆன் எடுக்கிறது சொல்லுவாங்க? குர்ஆன் எடுக்கிறதே இல்லையே. கையில் எடுத்து அதை படிச்சு என்னதான் இருக்குதுன்னு படிச்சு பார்ப்போமா? படிக்கிறதே கிடையாது. என்னென்னமோ படிப்போம், எதையோ படிப்போம், எத்தனை அடி மணிக்கணக்கில் உட்காந்து போன் பார்க்குவோம். அல்லாஹ் அக்பர், இந்த போன் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. புருஷன் வர்றானா போறானா, தண்ணி குடிச்சியா, சாப்பிட்டியா குண்டியா, புள்ள வருது, நீ சாப்பிட்டியா குண்டியா, உனக்கு என்ன வேலை, நீ ஸ்கூலுக்கு போனீங்க, உன்னோட எப்படி நடந்துக்கிட்டாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிட்டாங்க, நீ எப்படி படிச்ச, என்ன ஹோம்ஒர்க், எதுவும் கேட்கறது இல்லை. போன் தான். போனை பார்த்து பார்த்து ஒரு சமூகம் இன்னைக்கு கெட்டு போய் கொண்டே இருக்கிறது இல்லவா? போன் என்பது எதுக்குங்க? நம்மளுடைய தேவைக்கு. நான் அதுல போய் நம்ம அடிக்ட் ஆகலாமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு போனை கொடுத்து எதுக்குங்க நீங்க போனை கொடுக்குறீங்க? கலச்ச பண்ணாம இருக்கு, டென்ஷன் ஆகுது. அதனால போனை கையில கொடுத்து அவன் பாட்டுக்கு சும்மா இருப்பானா இல்லையா? வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு போன்ல வந்து அடிக்ட் ஆகிட்டு அவங்க எப்படி மூளை வளர்ச்சி வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை டாக்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, எதையும் காதுல கேட்க மாட்டோமே. அதைத்தான் நம்ம கொடுத்து பிள்ளைகளை வீணாக்குறோம். டென்ஷன் ஆகுது அவனுக்கு தெரியுமா? நீ ஒரு 3 வயசு 4 வயசு பையனுக்கு போனை வந்து நீங்க அப்புங்களேன் அப்படி வீடு கத்த ஆரம்பிப்பான். அதே ஒரு 7 வயசு 8 வயசு பையன்கிட்ட நீங்க அந்த இது போனை எடுத்து நீங்க அப்போ கேம் விளையாட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன செஞ்சிடும்? கேம் விளையாட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மத்தியில் அப்படியே கேம் விளையாடுவான். கேம் விளையாடுறா அதை போய் நீங்க அப்புங்களே பார்க்கலாம். நாடு கணக்குல பேச மாட்டான். போனை ஏன் அப்புன்னு அப்படிம்பான். சண்டைக்கு வருவான், டென்ஷன் ஆகுவான், கோச்சுக்கிட்டு ஓடுவான், சாப்பிட மாட்டான்னு சொல்லுவான். 1 வேளை 2 வேளை 3 வேளை சாப்பிட மாட்டான். இங்க இருந்து வாப்பாவுக்கு அடிக்கிறது, வாப்பா சொல்லுவா ஏன்டா சாப்பிட மாட்டேற, எனக்கு போனை தர சொல்லு, எனக்கு தனி போனு தான். சில வீடுகளில் பார்த்தா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு போன் இருக்குதுங்க. அல்லாஹ் அக்பர். எதை எப்படி போய்கொண்டு இருக்கிறோம்? இந்த சமூகம் எப்படி வாழ்ந்த சமூகம்? உலகத்தில் எல்லாருக்கும் நாம் தான் முன்னோடி, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நாம் தான் ஆசான். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு அடிமைப்பட்டு போய் எவனோ ஒருத்தன் நம்மளை ஆளுவதற்கு நாம் ஒரு அடிமைப்பட்டு ஒரு கோழைத்தனமாக இருக்கிறோம் என்று சொன்னால் ரொம்ப வேதனையாக இருக்கு தெரியுமா? அன்றைய காலத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் குர்ஆனை எப்படி ஓதினார்கள் தெரியுமா? நஃபீஸத்துல் மிஸ்ரியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தான் வீட்டுக்குள்ளேயே கபரை நோண்டி அதிலே குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். 100கணக்கான குர்ஆன் ஓதி முடித்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லி தெரிகிறது. ஏன்? நான் அடங்க பண்ணக்கூடிய அந்த கபருக்குள்ள ஒளிமயமையா குர்ஆன் ஓதினா 100 அல்லவா? அல்லாஹ் 100 சமாவாத்தி வல்ல, அது 100 அல்லவா? அது அல்லாஹ்வுடைய பேச்சு அல்லவா? அது வந்து நம்ம கபர்ல இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒளியாகத்தானே இருக்கும். இன்னைக்கு நம்ம நம்மளுடைய கபருக்கு நம்ம எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கோம் சொல்லுங்க? எத்தனை குர்ஆன் முடிச்சிருப்போம்? எல்லாம் அன்னைக்கு நான் BA அரபிக்கு எனக்கு நல்லா குர்ஆன் ஓத தெரியும். எத்தனை குர்ஆன் முடிச்சிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க எல்லாம் BA அரபிக் படிக்கிறாங்க நம்ம காலேஜ்ல.
எல்லாம் படிக்கிறாங்க, பிஏ அரபிக் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எத்தனை குரான் முடிச்சிருப்பாங்க திரும்ப? வாழ்க்கையில் ஒரு தடவை அஜரத்திட்ட குரான் ஓதிட்டா அவன் வாழ்க்கை முழுவதும் எல்லாம் கத்துக்கிட்டான்னு அர்த்தம். ஒரு தடவை ஓதி முடிச்சதோட அவன் பள்ளியாச பக்கத்தே வர்றது இல்லைங்க. நானும் எத்தனை தடவை சொல்லியாச்சு, ஏண்டா வர மாட்டேங்கிற, ஓதி முடிச்சுட்டேன், எல்லாம் முடிச்சுட்டேன், எல்லாம் கத்துக்கிட்ட முடிச்சு. அருமையான தாய்மார்களுடைய பிள்ளைகளை நாம் தான் சரியான பாதையிலே கொண்டு செலுத்த வேண்டும். குரானை கற்றுக் கொடுங்கள். குரான் தான் வாழ்க்கையில் எல்லாம், குரான் தான் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு இருக்கிறது. குரானுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. குரான் தான் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டி. குரானை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சு பாருங்கள். எப்படி குடும்பம் நடத்துவது, எப்படி கணவன்கிட்ட நடந்து கொள்வது, எப்படி மனைவிட்ட நடந்து கொள்வது, பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்து கொள்வது, எல்லாம் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடம் அது. அதை நம்ம கையில எடுத்துட்டோமே. அதாவது தாய்லாந்துல ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, அதுல ஒரு ஆராய்ச்சி செய்யறார். மனிதனுக்கு வலி ஏற்படுதுல, அடிச்சோம்னா வலிக்குது, முள்ளு குத்தனா வலிக்குது, ஏதாவது காலில் ஏதாவது கம்பு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா வலிக்குது. இந்த வலி எதுக்கு ஏற்படுது? சதையில ஏற்படுதா அல்லது தோல்ல ஏற்படுதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. அவரும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியில 3 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டத்துல வர்றார். தோலுக்கு தான், அதாவது ஒரு கட்டத்துல நிக்கிறாரு, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி, குர்ஆன்ல இது சம்பந்தமா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் எடுத்து பார்க்கிறார். குர்ஆன் சூரத்து நிசால அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா சனுஸ்லிஹிம் நாரா. குர்ஆனை யாரு பொய்ப்பிக்கிறாங்களோ அவங்களை நான் நரகத்தில் தீர்க்கப்படுவோம். நரகத்திலே நம்ம என்ன செய்வோம், அங்க வேதனை கொடுப்போம். எப்படி தெரியுமா? குல்லமா நபிய ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். அந்த அவர்களுக்கு நரகத்தில் நாம் வேதனை கொடுப்போம், அதனால் அவருடைய தோள்கள் எல்லாம் கருகி போய்விடும். கருகி புதிய புதிய தோள்களை நாம் உருவாக்கி கொடுப்போம். எதுக்கு தெரியுமா? லியதூகுல் அதாப், அவர்கள் வேதனை சுவைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அப்ப வேதனை எதுக்கு கிடைக்குதுங்க? அப்ப அவர் முடிவு போடுறார், வேதனை எதுக்கு வருதுங்க? தோலுக்கு தான் ஏற்படுது, சதைக்கு ஏற்படல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் இதை கண்டுபிடித்து விட்டது என்று சொல்லி இது துபாயில் நடந்த மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் மாநாட்டுல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் வரலாறு. இன்னைக்கு கூகுள்ல நீங்க அடிச்சு பார்க்கலாம் தெரியும். குர்ஆன் அவ்வளவு பெரிய விரிவான ஒரு விஷயங்க. அல்லாஹ் சொல்லி தருகிறான், நாம் பூமியை சுருக்கி கொண்டே வருகிறோம் என்று சொல்லி தருகிறான். இன்னைக்கு சயின்ஸ் சொல்லி தருகிறது என்ன தெரியுமா? பூமி, அதாவது தண்ணீர் மட்டம் ஏறிக்கொண்டே போகுது, பூமி சுருங்கி கொண்டே வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன், ரொம்ப அற்புதம். இதை நான் படிச்சு பார்த்தேங்க, ரொம்ப 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 அற்புதமா இருந்துச்சு. வஷம்ஸு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா தாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம் அல்லாஹ் சொல்லுவான். வஷம்ஸு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதனுடைய நிலைகோட்டில் சரியாக போய் கொண்டு இருக்கிறது. ஏன் உலகத்தில் எல்லா கோள்களும் இருக்கிற சூரியனை மட்டும் ஏன் அல்லாஹ் சரியாக சொல்கிறான்? நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com